அவர் செய்தியாளர்களை இந்த முறையும் சந்திக்கலை அப்படின்ட்டு. எல்லா நேரமும் சந்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை, சந்திக்காமல் இப்படி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவரே முடிவு பண்ணி அதை பண்ணலாம். பத்திரிகையாளர்களை சந்திக்காதது மோடி பண்றாரு அப்படின்னா மோடி பண்றதும் தப்பு தான். அவர் ஒரு தப்பு செய்யறாருங்கிறதுனால இவர் செய்யறது சரி என்று ஆகிவிடாது. இவர் செய்யறதும் தப்பு. இப்பதான் மீடியாவுக்கு புரியுது, காங்கிரஸும் டிவிகே உறவும் முன்னாள் எம்ஜிஆர் இந்திரா காந்தி உறவு மாதிரி. லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ்நாட்டிலிருந்து ஒரு முதலமைச்சர் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போறதே வரவேற்கத்தக்கது. நாங்க சண்டை போடுறோம், நாங்க புறக்கணிக்கிறோம், இது அதெல்லாம் இல்லாம இந்த கடந்த 5 ஆண்டு காலத்துல நம்ம பல முறை பார்த்திருக்கோம். நேற்று பாத்தீங்கன்னா எல்லா மாநில முதலமைச்சர்களும் வந்திருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாநில முதல்வர்கள் வந்து ஒரு செய்தி படிச்சேன். இன்க்ளூடிங் தென்னகத்திலிருந்து ரேவந்த் ரெட்டி போயிருக்காரு, டி.கே. சிவகுமார் போயிருக்காரு, வி.டி. சதீஷன் போயிருக்காரு, விஜய் போயிருக்காரு. எல்லாமே நான் பிஜேபி சீஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ நிச்சயமா அது வரவேற்கத்தக்கது. 2வது, தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகள் வழக்கம் போல வலியுறுத்தி இருக்கிறாரு. ஒவ்வொரு நித்தி ஆயோக் மீட்டிங்லயும் பிரைம் மினிஸ்டரோட ஒரு 5 நிமிஷம் ஒவ்வொரு முதலமைச்சரும் தனியா பேசுவாங்க. அது ஒரு போட்டோ ஆப், அது எப்பவுமே இருக்கும். அதுலயும் அவர் கலந்துகிட்டு இருக்காரு. சோ இந்த சந்திப்பு மற்றும் அவர் பங்கேற்பு அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்வு. அதுல எந்த விதமான ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. சோ யூ ஹேவ் டு ட்ரீட் இட் அஸ் a successful visit. ஆல்ரெடி ஒரு மாசத்துல பொறுத்து தாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கத்தினுடைய விஷன், அந்த இன்டென்ஷன் சரியா இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? இல்ல, எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஆன்லைன் மூலமாக ப்ராசஸஸ் அதிகமா பண்ணாக்க லஞ்சத்தை குறைக்க முடியும் அப்படின்னு சொன்னது. ஒரு 4 ப்ராசஸுக்கு ஆன்லைன்ல பண்ணலாம். இன்னைக்கு கூட அது செய்தி ஒண்ணு வந்திருக்கு. மேலும் மேலும் புதிதாக ப்ராசஸோ ரெஜிஸ்ட்ரேஷனும், எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனும் கடைசியில டாக்குமெண்ட் எல்லாம் அப்ரூவ் ஆகி முடிஞ்ச பிறகுதான் கடைசி ஸ்டேஜ்ல நேர்ல வந்தா போறோம் அப்படிங்கிற ரீதியா சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா பத்திரப்பதிவு டிபார்ட்மெண்ட்ல தான் கரப்ஷன் டாப் 5 டிபார்ட்மெண்ட்ஸ்ல பத்திரப்பதிவு டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஊழல்ல. அதனால அது ஒண்ணு. 2வது, இந்த நேரு மீது போடப்பட்ட கேஸ்ல ப்ராசிக்யூஷன் நடக்கலாம், செந்தில் பாலாஜி மீது போன்ற விஷயங்கள். இப்போ வைத்தியலிங்கம் ரீ ஓபன் பண்றதுக்கு இன்னைக்கு டிவிஏசி ஒப்புதல் கோரிக்கை வைத்திருக்கிறது எல்லாம் நிச்சயமா வரவேற்கத்தக்கது. ஏன்னா முந்தைய அரசுல இதெல்லாம் நிச்சயமா வெளியே வந்தே இருக்காது. எக்ஸ்போஸ் ஆனாலும் அதுல உட்கார்ந்து எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஸோ இது நான் டெஃபினட்டா ஒரு ஆன்டி கரப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா அந்த குவாரிகளுக்கு சீல் வச்சது டெம்பரரியா, இதெல்லாம் நிச்சயமா வரவேற்கத்தக்க நிகழ்வுகளா பாக்குறேன். இப்ப நிறைய டிரான்ஸ்பரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுதா? டிரான்ஸ்பரண்டா இருக்கிற முயற்சியில் அவர் ஈடுபடுகிறார்கள். ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் சர்மா, டிரான்ஸ்பரண்டா விஜய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதிகாரிகள் எப்படி இதை திட்டங்களை செயல்படுத்துவாங்க அப்படிங்கிறது நம்ம உறுதியா அதை அவர் பார்த்து அவங்க பண்ற கவரப் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணும். 5 லட்சம் இளைஞர்களுக்கு அவர் தொழிற்பயிற்சி, இன்டர்ன்ஷிப், இடைநிலை பயிற்சி அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அது இளைஞர்களை முன்னிறுத்தி அவர் மையப்படுத்தி அவர்களை மேலே கொண்டு வரணும்ன்ட்டு ஆசைப்படுறது தெரியுது. கோயம்புத்தூரில் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கணும், மதுரைக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் 2வது. ஆமாம், அதையும் சொல்லியிருக்காரு. முதன்முறையாக அந்த மேடையில் திருக்குறளை தேசிய நூலாக மாற்ற வேண்டும்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப நாளாக நம்ம கேட்குற ஒரு கோரிக்கை. இது அவங்க செவிமடுப்பாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் அதே அந்த கடைசி பக்கத்தில் தான் நீட்டை பற்றியும் இருக்குது. நீட்டிலிருந்து விலக்கு தாங்க அப்படின்றாரு. அப்புறம் அந்த சமர சிக்ஷா அபியான், அந்த திட்டத்தில் தர வேண்டிய ஒரு 3000 சில்லற கோடி ரூபாயை நீங்கள் எங்களுக்கு ஒதுக்கி தரணும், எந்த நிபந்தனையும் இல்லாமல் தரணும், எந்த விதமான கெடுபிடிகளும் இல்லாமல் நீங்கள் தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தவிர வேறு அந்த குலசேகரப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ராக்கெட் ஏவுதளத்தை அதை ஒரு தேசிய கேந்திரமாக, தேசிய மையமாக நீங்கள் மாற்ற வேண்டும் அப்படின்ட்டு. இது ஏற்கனவே முன்னாடி அவர் போய் பிரதமரை பார்க்கும் பொழுதும் ஒரு 3 அந்த மாதிரியான தேசிய நிறுவனங்களை தமிழகத்தில் நீங்கள் நிறுவ வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சார். அதனுடைய தொடர்ச்சியை அதை நம்ம பார்க்கலாம். அப்புறம் இன்னும் நிறையா அவருடைய
அவருடைய அவாவை, அவருடைய பேராவலை, எம்பிஷன் அதெல்லாம் சொல்கிற ஒரு அறிக்கையாக அது இருந்துச்சு. இந்த முறை வந்து பெரிய சர்ச்சை எதுவும் இல்லை. அரசாங்க ரீதியாக நான் சில விஷயங்கள் நான் ஏத்துக்க மாட்டேன். அதுல ஒண்ணு அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்காது. மோடி பண்றாரு அப்படின்னா மோடி பண்றதும் தப்பு தான். அதை நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம், 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். அவர் மீடியாவை சந்திக்கணும், கடுமையான கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், விமர்சனங்கள் இருக்கும், அதை எதிர்கொள்ள வேண்டும், இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவர் ஒரு தப்பு செய்யறாருங்கிறதுனால இவர் செய்யறது சரி என்று ஆகிவிடாது. இவர் செய்யறதும் தப்பு. ஆனால் பல விஷயம், ஒரு மாதம் ஆகியிருக்கிறது, ஒரு புது அரசு வந்திருக்கிறது, மிகவும் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். அரசியல் அனுபவம் இல்லை, கொஞ்சம் டைம் கொடுப்போம். சில நடவடிக்கைகள் ஒரு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கின்றது. ஸோ அதனால லெட் அஸ் கிவ் ஹிம் டைம். எல்லாத்துக்கும் ஒரு குத்தம் கண்டுபிடிச்சு அவர் ஏன் இதை பண்றாரு, ஏன் அதை பண்றாரு, இன்னைக்கு ஏன் காலையில கோயிலுக்கு போனாரு, மத்தியானம் ஏன் இங்க சர்ச்சுக்கு போலன்னு கேட்டுட்டே இருக்க முடியுமா? ஒரே ஒரு சர்ச்சை மட்டும்தான், அவர் வந்து செய்தியாளர்களை இந்த முறையும் சந்திக்கலை அப்படின்ட்டு. அதை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் மறுபரிசீலனை பண்ணி அவருடைய அணுகுமுறையை அவர் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம். எல்லா நேரமும் சந்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை, சந்திக்காமல் இப்படி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவரே முடிவு பண்ணி அதை பண்ணலாம். காங்கிரஸ், பிசிகே, சிபிஐ, சிபிஐஎம், ஐயுஎம்எல் அண்டு நம்ம வைகோ தான், இந்த 7 கட்சி சேர்ந்து லோக்சபாவில் வருதா இல்லையான்னு பாருங்கள். லோக்சபா எலெக்ஷனில் இந்த 7 சார் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, அப்புறம் ஏதாவது கமாண்ட் வந்துற போகுது. என்ன ஆனந்த் சீனிவாசன் இப்படி சொல்லிட்டாருன்னு. என்ன ஏன்னா கடந்த முறை வந்து சண்முகம் நினைக்கிறேன் பிரவீன் சக்கரவர்த்தி ட்விட்டுக்கு என்ன பேசினார் நீங்களே பார்த்துருப்பீங்க. சரி, அதிக பிரசங்கத்தனம், சரி, இப்படிலாம் வந்து எங்களை கேட்காம நீங்க எப்படி சரி. பேசுறீங்க? இப்போ வரலங்கிறார கம்யூனிஸ்ட், நாங்கள் கம்யூனிஸ்ட் தாராளமாக கொடுத்துருக்கோம். கம்யூனிஸ்ட் வரலங்கிறீங்க. இல்ல நான் சொல்றது என்னன்னா, இல்ல, எங்களுடைய அனுமதி இல்லாம நீங்க இஷ்டத்துக்கு கருத்து தெரிவிக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்லிடுவார்ல. இது பாருங்க, கம்யூனிஸ்டோட நிலைமை எப்படி இருக்குன்னா, இந்தியாவில் எங்கேயுமே பவரில் கிடையாது, ரைட்டா? இங்கே நாங்கள் இப்போ வந்து இன்றைக்கி சொல்கிறத பார்த்தா மினிஸ்ட்ரி வாங்குற மாதிரி இருக்குது. மினிஸ்ட்ரி வாங்கி எங்கேயாவது கம்யூனிஸ்ட் பவரில் இருக்கிற மாதிரி நாங்கள் இடம் தரத்துக்கு தயார். ஆனால் கம்யூனிஸ்ட் வேணாம், நாங்கள் திமுகவோட போகிறேன்னா போட்டோம், நான் வேணான்னு சொல்லி இது அதிக பிரசங்கித்தனம் இல்லை. இன்றைக்கி சிபிஐ சொல்கிறத பார்த்தா அவங்க திமுக கூட்டணியில் இல்லை, அப்போ எங்கள் கூட்டணியில் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறோம். ஏன்னா கம்யூனிஸ்ட் எப்படியும் பிஜேபியோட போக முடியாது. ஸோ இந்த 3 கூட்டணியில் எங்களோட இருந்தால் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். இன்கேஸ் வரல, நான் திமுகவோட இருக்கேன்னா சீட்டு நிலமரை மாறிடாது. திமுக, சிபிஐ, சிபிஎம் ஒரு கூட்டணி, காங்கிரஸ், டிவிகே, விசிகே, ஐயுஎம்எல், வைகோ ஒரு கூட்டணி. எந்த கூட்டணிக்கு ஓட்டு? இப்போ இந்த எலெக்ஷனில் இருந்த ஓட் ஷேரை பார்த்தீங்கன்னா, காங்கிரஸோட கூட்டணி ஓட் ஷேரு, விஜயோட ஓட் ஷேரு, விசிகேவோட ஓட் ஷேரு எல்லாம் சேர்த்தாலே இது அமோக வெற்றி இந்த கூட்டணிக்கு. ஓட் ஷேரை வச்சே நான் சொல்கிறேன், அமோக வெற்றி கூட்டணிக்கு. அதனால் இந்தியா கூட்டணி இன்டாக்ட். லெஃப்ட்டு வந்து டெல்லியில் கூட்டணிக்கு வந்ததுனால நாங்கள் நினைக்கிறோம் இந்தியா கூட்டணின்னு நான் சொல்லிட்டேன். இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்கிறதுனால நாங்கள் பங்கேற்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து திமுக சொல்லியிருந்தாங்க. மாட்டான், உன்னை யார் நாங்கள் மரியாதையாக கூப்பிட்டு பார்த்தோம். இல்லை, எங்கள் காயம் இன்னும் அடிபட்டுருக்கு, அடிபட்ட காயம் ரொம்ப வலிக்குது. ஏன்னா முதுகில் குத்தி இருக்கீங்களா? நான் முதுகு குத்துறது கருணாநிதி பண்ணது. வாஜ்பாயோட இஸ்லாமிய நண்பர்களை ஏமாற்றி வாஜ்பாயோட போய் காமர்ஸ் மினிஸ்ட்ரியில் உட்காந்துக்கிட்டு குஜராத்தில் படுகொலை நடந்தபோது கூட வெளில வராமல் வாஜ்பாய் மடியில் மாறன் உட்கார்ந்தது கருணாநிதி பண்ணார். சரி, ரைட்டா? அதனால யார் இஸ்லாமியர் முதுகில் குத்தினாங்கன்னு குஜராத்தில் நடக்கிறச்ச கருணாநிதி எங்கே இருந்தாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் பேசினா எனக்கும் பேச தெரியும். திமுக இப்போ தனிச்சு விடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் தான் பார்க்கப்படுது. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்கள் கூட தான் இருக்காங்க, டிவிகேவும் உள்ளே சேர்ந்துருச்சு அப்படிங்கிறீங்க. அப்போ திமுக தனித்து விடப்பட்டிருக்கு, அதுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சி அப்படின்னு தானே பேசப்படும். காங்கிரஸ் கட்சினால இல்லை, மக்கள் உங்களை நிராகரிச்சுட்டாங்க. மக்கள் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் தேவையில்லை, கொஞ்சம் ஓய்வு எடுங்கன்னு. நீங்கள் அப்போ ஜென்டில்மேன் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கணும். இல்லை பரவாயில்ல, மக்கள் இப்படி ஓட்டு போட்டிருந்தாலும் நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம், பிஜேபி எதிர்ப்பு தான் நம்ம கொள்கை அப்படின்னு இருக்கோம். நாங்கள் பிஜேபி எதிர்ப்போம், ஆனால் காங்கிரஸோடு இருக்க மாட்டோம்னு அப்படி ஒரு கொள்கை இருக்க முடியாது. நீ எதே பிஜேபி எடுத்தால் காங்கிரஸோடு தான் ஓட்டு போட்டானோ. பிஜேபி ஒரு மசோதா கொண்டு வருது, நாங்கள் அகென்ஸ்டாக ஓட்டு போடுறோம். நீங்கள் வழிநடப்பு செஞ்சால் என்ன அர்த்தம்? பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறதா தான் நினைப்பு. ஸோ நீங்கள் பிஜேபியை சப்போர்ட் பண்ண போகிறீங்களா இல்லையாங்கிறது
நான் மாண்புமிகு ஸ்டாலின் சார்கிட்ட விட்டுடணும். நான் நம்புறது என்னென்னா, ஸ்டாலின் சார் வந்து டெஃபினட்டாக பிஜேபியை சப்போர்ட் பண்ண மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். இந்த கூட்டணிங்கிறது இப்போ நாங்கள் போட்டிருக்கிற புது கூட்டணியில் நாங்கள் நிச்சயமாக ஜெயிக்க போகிறோம். கூட்டணி நாங்கள் தர்மா கேட்டோம், எங்களுக்கு 2 மினிஸ்டர் கொடுங்க, நாங்கள் வரோம். மினிஸ்டர் கொடுக்க மாட்டேன், அது கொடுக்க மாட்டேன், இது கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. சரி அப்படின்னு விட்டுட்டோம். இப்போ வந்து நாங்கள் இன்றைக்கி டிவிகேயோட போயிருக்கலன்னா, அமித்ஷா வந்து பேக்டோரில் வந்து டிவிகேயை கைப்பற்ற பார்த்துருப்பார். ஒரு நல்ல மக்களால் தேர்ந்தெடுத்த ஒரு கட்சி காங்கிரஸ்கிட்ட வருது, சப்போர்ட் கேட்குது. நாங்கள் முடியாதுன்னு சொல்லினா அது வந்து பிஜேபி கைக்கூலி ஆகிட போகுதுன்னு நாங்கள் உள் வந்து தடுக்கிறோம். அப்போ திமுக என்ன ப்ராபகண்டா பண்ணாங்க, அங்கே போயிட்டு வந்தார், விஜய் போனார், ராகுல் காந்தியை பார்க்க. நான் அப்பயே சொல்கிறேன், அன்றைக்கி வந்து கேரளாவில் கர்நாடகா இதில் பிஸியாக இருக்கிறாரு. கர்நாடகாவில் சிஎம் வர இடத்துல பிஸியாக இருக்கிறதுனால தலைவரால் பார்க்க முடியும். இல்லை நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, விஜய் பிஜேபி ஆடுனார். அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தியை அவர் ராஜ்யசபா எம்பி அனுப்புகிறாரு. அப்போ தான் மீடியாவுக்கு புரியுது காங்கிரஸும் டிவிகே உறவும் முன்னாள் எம்ஜிஆர் இந்திரா காந்தி உறவு மாதிரி. எம்ஜிஆருக்கும் இந்திரா காந்திக்கும் நல்ல உறவு, அதே மாதிரி ராஜீவ் காந்திக்கும் எம்ஜிஆருக்கும் நல்ல உறவு, ராஜீவ் காந்திக்கும் ஜெயலலிதாவுக்கும் நல்ல உறவு. ஜெயலலிதா என்ன நினைக்கிது, காங்கிரஸ் வீக் ஆகிடுச்சு, அதனால் நம்ம வெள்ளத்தள்ளி வைக்கலாம்னு நினச்சாங்க. அந்த தப்புனால தான் 2 டேர்ம் வந்து இவங்களுக்கு சீட்டு வெற்றி கிடைக்கிறது. யாருக்கு? திமுகவுக்கு. ஒரு வாட்டி மைனாரிட்டி திமுக, ஒரு வாட்டி ஜஸ்ட் வின்னு. ராகுல் காந்தி என்ன கேட்குறாரு, நாங்கள் ஜெயித்தா உங்களுக்கு பவர் ஷேரிங் கொடுக்குற மாதிரி நீங்கள் ஜெயித்தா எங்களுக்கு பவர் ஷேரிங் கொடுங்க. ராகுல் காந்தி தாவேக்காவோட கூட்டணி போகணும் அப்படின்னு விரும்பினாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது பிரவீன் சக்கரவர்த்தி ஆங்காங்கே சொன்னதையும் பார்த்தோம். சோனியா காந்தி இப்போது கன்வின்ஸ் ஆகிட்டாங்களா? ஏன்னா இப்போது கிட்டத்தட்ட வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி. அப்போ எங்கே விஜய் போய் பார்த்தாருல? இல்லை, கன்வின்ஸ் ஆகிட்டாங்களா? என்ன பேசினாங்க? டெஃபினட்டாக கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. நாங்கள் வந்து திமுகவையும் விஜயாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், திமுகவும் இந்தியா கூட்டணியில் இருந்தால் எங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. தாவேக்காவோட காங்கிரஸ் கூட்டணி வச்சது இப்போ சோனியா காந்தியினுடைய மனநிலை என்னவா இருக்கு? நம்ம சப்போர்ட்டிவாக தான் நம்ம திமுகவை தேவையில்லாம ஹர்ட் பண்ணிட்டோமே, முக ஸ்டாலினை ஹர்ட் பண்ணிட்டோமே, அது நம்ம வந்து சோனியா காந்தி நினைச்சிருக்க மாட்டாங்க. அல்ல, நினைக்கவே இல்லை. இன்னும் நாங்கள் திமுக ஹர்ட் பண்ணல, பிஜேபியை தடுக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா அன்றைக்கி விஜய் சாருக்கு ஒரு 6-7 சீட்டு தேவைப்பட்டது, 8 சீட்டு தேவைப்பட்டது. நாங்கள் அன்றைக்கி சப்போர்ட் கொடுத்துருக்கலன்னா எப்படியாவது இவரை எடப்பாடியோட நான் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஜாக்சன் துறை மாதிரி கட்டபொம்மன் ஒரு ஆளாக பிடிக்கிற மாதிரி ஆளை அமைச்சு அந்த இடத்த பிடிச்சிருப்பாங்க. அதனால் எட்டப்பன் நினைக்கிறேன் அவர் பேர், எட்டப்பனை வச்சு வீரபாண்டிய கட்டபொம்மனர் வீழ்த்தின மாதிரி எடப்பாடியை வச்சு இவரை பிஜேபி யூஸ் பண்ணி விஜயை வீழ்த்தியிருப்பாங்க. பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, காவிக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை அப்படின்னு காட்டுறது. மக்களே ஓட்டு போட்டாங்க. வெறும் ஏடிஎம்கே பிடிச்சின்னு தொங்கினாலும் வெறும் ஒரே ஒரு சீட்டு 800 ஓட்டு. எந்த சமுதாயம் அவருக்கு கோட்டைன்னு நினச்சாங்களோ அதே அந்த சமுதாயம் இருக்கிற மயிலாப்பூரில் 3ஆவது இடம், ஸ்ரீரங்கத்தில் 3ஆவது இடம், அதே மாதிரி மாயவரத்துலேயும் கும்பகோணத்துலேயும் எங்கேயும் காணும், வெஸ்மாம்பரத்துலேயும் எங்கேயும் காணும். அதனால் எல்லாருக்கும் பிஜேபியோட சங்கி அஜெண்டா தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. அதனால் முதலமைச்சர் கனவில் இருந்த அண்ணாமலையும் இனிமேல் இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு அவங்கள்ட்ட நான் வந்து ஜெயிச்சப்பறம் உங்களோட அட்டாச்மெண்ட் போட்டுக்கிறேன், போகியை சேர்த்துக்கிறேன், இப்போ நீங்கள் ஃபைனான்ஸ் மட்டும் பண்ணுங்கன்னு தனியாக வந்து ட்ராமா போடுறாரு. தாவேக்காவுக்கு ஒரு அழைப்பு இண்டி கூட்டணியிலிருந்து வந்தால் ஆச்சரியப்பட முடியாது. அது ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா திமுக அதில் கலந்துக்கல, காங்கிரஸ் இருக்கிற இடத்துல அவர்களால் எப்படி இனிமேல் இருக்க முடியும்ன்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. காங்கிரஸை வந்து அரசியல் எதிரியாக பார்க்கிற பல கட்சிகள் அந்த கூட்டணியில் இருக்கிறார்கள். மார்க்சிஸ்டுகள் இருக்கிறார்கள், திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கிறார்கள், எல்லாம் என்ன. அதனால் இப்போ திமுக ஒருவேளை மறுபரிசீலனை செய்யலைன்னா, அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க முடிவு பண்ணலைன்னா, தாவேக்காவுக்கு அவங்க அப்போது எந்த மாற்றமும் இருக்காது. அவர்கள் முடிவெடுத்துடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் தாவேக்கா தான் வந்து அது அங்கே போகிறதுன்றது இயல்பாக நடக்கக்கூடியது. இண்டி கூட்டணி தலைவர்களை பொறுத்தவரையில் அதுதான் வந்து என்ன நார்மல், நியூ நார்மல், ஒரு புதிய
இயல்பு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு என்னமோ அது தாவேக்காவுக்கு நல்லதான்னு தெரியல. ஒரு தயக்கம் இருக்கு. காரணம், மத்தியில் ஆளக்கூடிய பாஜக காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்தது மட்டும் இல்லாமல் அமைச்சரவையிலும் இடம்பெற்ற வச்சிருக்காங்க இங்கே தமிழக முதலமைச்சர். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க டைரெக்டாக இந்தியா கூட்டணியில் பங்கு பெறது வந்து பிஜேபிக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு உகந்ததாக இருக்காது. அதனால அவங்க இந்தி கூட்டணியில் சேர்ந்து தான் பாஜக எதிர்ப்பை செய்யணும்ன்றலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ திமுக வந்து இந்தி கூட்டணியில் நாளைக்கு இல்லைன்னு வச்சுக்குவோம், அவர்கள் பாஜகவை எதிர்க்க மாட்டார்களா? எதிர்ப்பார்கள். அதனால் அதில் சேர்ந்தா தான் பாஜகவை எதிர்ப்பதற்கான ஒரு கூட்டணி அது. அதில் ஆம் ஆத்மி இல்லையே, அவர்கள் என்ன பாஜகவுக்கு நண்பர்களா என்ன? அதில் நிறைய கட்சிகள் இல்லை, பல கட்சிகள் இல்லை, எல்லா அக்காலிகளும் அதில் இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் தாவேக்கா முன்னாடி இருக்கக்கூடிய சவால்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அரசியல் சவாலை விட முக்கியமாக அவர்கள் முதல்ல அவங்களுடைய கட்சியை கட்டமைப்பது. அதுக்கு அதிமுகவிலிருந்து வரக்கூடிய சிலர் துணை நிற்கலாம். அது தவிர இன்றைக்கி அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இயல்பாகவே இருக்குது. பல பேர் அவர்களை நாடி வராங்க. அவங்க அந்த கட்டமைப்பை செய்யணும். முதல்ல ஒரு விவசாயி வந்து அகல உழறதை விட ஆழ உழறது தான் விரும்புவான். அதனால் அதை அவங்க பண்ணணும், தங்களை கட்டமைச்சுக்கணும். பல இன்னைக்கு 100க்கு மேலே மாவட்ட செயலாளர்கள் இருக்கார்கள், அதெல்லாம் அவங்க வந்து சீரமைக்கணும். அதுக்கப்புறம் 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கணும், அமைச்சர்களுக்கு பயிற்சி தரணும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பயிற்சி தரணும், ஒரு நல்ல தூய்மையான நிர்வாகத்தை நடத்துவது, அதை வந்து அவங்க கவனத்தில் வச்சுக்கணும். இந்த அரசியல் நகர்வுகள்லாம் 29க்கு முன்னாடி பெரிய அளவில் அவசியமானு எனக்கு தெரியல. அது அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம். இவர்கள் ஒரு வலிமையான ஒரு கட்சியாக தொடர்ந்து இருக்க போகிறார்கள், அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்க போகிறார்கள் என்ற பட்சத்தில் அங்கிருந்து டெல்லியிலிருந்து இவர்களை நாடி தானாகவே வருவார்கள். எப்படி நிதிஷ்குமாரை பாஜக நாடி போச்சோ, அல்லது சந்திரபாபு நாயுடுவையும் பவன் கல்யாணையும் அவங்க எப்படி நாடி வந்தார்களோ, அது மாதிரி இவர்களுக்கு உரிய ஒரு இடத்தை எந்த கூட்டணி அங்கே வந்தாலும், பாஜக ஆகட்டும் அல்லது இந்தி கூட்டணி ஆகட்டும், இவர்கள் இல்லாமல் அவர்கள் ஒரு இடத்திற்கு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல போக முடியும்னு நான் நினைக்கல. இவர்கள் எந்த நகர்வையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நல்ல நிலையில் இருப்பதாக நான் எண்ணுகிறேன். அதனால இந்த திருசங்கு சொர்க்கத்திலேயே இவர்கள் பயணமாகலாம். முன்பு இருந்த திராவிட மாடல் தலைவர்கள் எல்லாம் எப்படி கோவிலை பார்த்தாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஸோ அதனால இது எம்ஜிஆர் அவர்கள் பலமுறை கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு சென்றிருக்கிறார். அதே போல இவரும் வந்து இளையராஜா அவர்கள் அடிக்கடி மூகாம்பிகை கோவிலுக்கு போவாரு, பல பிரபலங்கள் அங்கு செல்வார்கள். ஸோ அதனால இது வந்து ஒரு ஐ see it as a matter of faith, பர்சனல் மேட்டர். ஆரோக்கியமான ஒரு விஷயம். சர்ச்சுக்கு போறது, தர்காவுக்கு போறது, கோயிலுக்கு போறது, எல்லாத்துக்கும் போறதுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். எல்லா மதங்களையும் நேசித்து செல்வதுங்கிறது வந்து வரவேற்கத்தக்க. அதை வெளிப்படையா வந்து அவர் எக்ஸ்பிரஸ் பண்றாரு அந்த ஃபெய்த்தை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆல்ரெடி என்ன தப்பு? என்ன தப்பு? எல்லா ஃபெய்த்தும் தானேங்க அவர் எக்ஸ்பிரஸ் பண்றாரு. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒரு செலக்டட் ஃபெய்த் மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு தீபாவளிக்கோ ஒரு விநாயகர் சதுர்த்திக்கோ அவங்க வந்து ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கிறதுக்கு ஒரு மனசு இல்லாத முதலமைச்சர்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அதனால இவர் செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? திருச்சியில கேம்பெயின் பண்ணும்போது சர்ச்சுக்கு போனாருல்ல, தர்காவுக்கு போனாருல்ல, கோயிலுக்கு போறாருல்ல, என்ன தப்பு? இப்ப கூட ஒரு விமர்சனம் என்ன வரும்னா, அவரு சீரடி போயிட்டு வந்துட்டாரு, திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு, அதே மாதிரி கர்நாடகாவில் கூடிய மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு. அவர் அடிப்படையில ஜோசப் விஜயா இருக்கிறதுனால இன்னும் வந்து வேளாங்கண்ணிக்கெல்லாம் போவே இல்லையே அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து ஆல்ரெடி வந்து அவர் போறதா இருந்தது. அது வந்து பல்வேறு காரணங்களால அது போகாம முடிஞ்சது அப்படிங்கிறது. மேபி இன்னும் 2 வாரம் கழிச்சு போகலாமே. இது என்ன ஆர்டர் போட்டு யார் யாரு விமர்சனம் வைக்கிறாங்கிறத வச்சுதான் போகணுமா? இட்ஸ் a faith is a personal matter. இத திமுகவை சார்ந்தவர்களும் திராவிட கழகத்தை சார்ந்தவர்களும் எப்படி பார்ப்பாங்க? நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க முக ஸ்டாலின் முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் வெளிப்படையா எக்ஸ்பிரஸ் பண்ணதில்ல. இது திராவிட கழகத்தை சேர்ந்த தலைவர் வீரமணி எப்படி பார்ப்பாரு? இவர் என்ன சும்மா இருக்காரு அப்படின்னு எப்படி வேணா. தமிழ்நாடு அதை தாண்டி வந்தாச்சுங்க. தமிழ்நாடு அதை கடந்து வந்தாச்சு. அந்த ஒரு பாய்சனஸ் ஐடியாலஜியை தாண்டி தமிழ்நாடு வந்தாச்சு. விஜயினுடைய வெற்றியே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். தமிழ்நாடு
என்னை பொறுத்த வரைக்கும் 21 நடந்ததே வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட்னா திரு ஸ்டாலின் மீது நம்பிக்கை வைத்து வந்ததே தவிர ஏதோ திமுகவின் சித்தாந்தத்தின் மீது மக்களுக்கு அப்படியே ஆர்வம் வந்து அவர்கள் வாக்களித்தார்கள் என்று நான் நினைக்கவில்லை. 2021 நடந்தது, ரொம்ப நாளா இருக்காரு கலைஞருடைய மகன், அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற பேசிஸ். பிளஸ் அதிமுக 10 வருஷம் இருந்துட்டாங்க, ஒரே கவர்மெண்ட் இருக்கக்கூடாது தொடர்ந்து அவ்வளவு நாள், அதனால மாற்றம் அதுதான் வந்ததே தவிர இது இஸ் இண்டிகேஷன். விஜயுடைய வெற்றி தமிழ்நாடு அதனாலதான் பணத்தை தாண்டி வாக்குகளை போட்டிருக்காங்க, ஜாதியை தாண்டி வாக்குகளை போட்டிருக்காங்க, மதத்தை தாண்டி வாக்குகளை போட்டிருக்காங்களா இல்லையா? So that is a rejection of the ideology of DMK. லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லைனா பிரீமியம் டேட்ஸ். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.